மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னையில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த கண்டன கூட்டத்தில் உங்களோடு இணைந்து நானும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒலிக்கிறார்கள் என்று சொன்னாலும் துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும், மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம், இயேசுநாதர் இறந்த பிறகு 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீலமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும் அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பள்ளூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன? இதற்கு யார் காரணம்? ஒரு 3 நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி பெறுவேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதுல நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, பெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது. பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது? இட்ஸ் ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா?